ஓம் சாந்தி. 12/8/2024 B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சிரேஷ்டமான யோகி வாழ்க்கை மிகவும் அன்பானதாகும் மற்றும் மிகவும் அழகானதாகும். நாம் சிரேஷ்ட யோகியாக மாறிவிட்டு 3 லோகத்திற்கும் ஓய்வாக பயணிக்க வேண்டும். எந்த லோகத்தில் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம் அந்த ஸ்திதியில் இருக்க வேண்டும். மனம் அமைதியாகவும் ஏகாகிரதா நிலையில் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும். எந்த லோகத்திற்கு செல்கின்றோமோ அந்த லோகத்தில் டீப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க வேண்டும். பரநாமத்திற்கு சென்றோம் என்றால் இனிமையான அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். சூட்சும லோகத்தில் பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் திருப்தி அடைந்து விடுவோம். அனைத்தையும் நமக்குள் நிரப்பிக் கொள்வோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முழு உலகத்திற்கு நன்மையை செய்வதற்காக இந்த உடலில் அவதரித்திருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலிருந்து விலகி சுகஸ்வரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இந்த ஸ்திதியை எப்பொழுது அடைய முடியும் என்றால் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக வேண்டும். வைஸ்லெஸ் ஸ்திதிதான் வயர்லெஸ் போன்று வேலை செய்யும். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் கடைசி நேரத்தில் பாபாவின் ஒவ்வொரு கட்டளையையும் பிரேரணையையும் கேட்ச் செய்ய முடியும். பாபா என்ன கூறுகின்றாரோ அவை அனைத்தும் சகஜமாக நம்முடைய புத்தியில் வந்துவிடும். நாம் அனைவரும் சம்பூர்ண நிர்விகாரி ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். பிரம்மச்சரியத்தில் மட்டும் இருந்தால் போதாது, உறுதியான பிரம்மச்சரியம் இருக்க வேண்டும் மற்றும் சுத்தமாகவும் அதே நேரத்தில் வீணான எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு, விகல்பங்களிலிருந்து விடுபட்டு, கோபத்திலிருந்து முற்றிலும் விலகி, காம விகாரத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. காம விகாரத்தின் சிறிதளவு எண்ணம் கூட அல்லது இச்சை கூட இருக்கக்கூடாது. கனவும் சத்தோப்பிரதானமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். நாம் சம்பூர்ண பவித்திர ஆத்மா என்ற அனுபவத்தை செய்யுங்கள். வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கக்கூடிய எண்ணம், எனது, உனது, கோபம், நான், எனது, கோபம், மோகம், அபிமானம், இவை அனைத்திலிருந்தும் விடுபட்ட ஆத்மாவாக ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஆத்மாவை தான் சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மா என்று கூற முடியும். ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனம் மிகவும் தெளிவாகவும் தூய்மையாகவும் அமைதியாக மாறிவிட வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். கர்ம இந்திரியங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். இது மிக உயர்ந்த சிரேஷ்ட ஸ்திதியாகும். பிரம்மச்சரியம், சம்பூர்ண தூய்மை, நிர்விகாரி ஸ்திதி, இவை அனைத்தையும் முழுமையாக நாம் அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள். ஒருமுறை நாம் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம். ஒருபொழுதும் பின்னால் திரும்பிச் செல்லக்கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாகும். தூய்மையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். முழு உலகத்திற்கும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தூய்மையாகும். தூய்மைதான் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யும். தூய்மையின் ஆதாரத்தில்தான் 5 தத்துவங்கள் பாவனமாக மாறும். யாருக்கு நாம் திருஷ்டி கொடுத்தாலும் அவர்களுக்கு சிரேஷ்ட அனுபவங்கள் ஏற்படும். நம்முடைய பார்வையின் மூலமாக ஹீலிங் எனர்ஜி அவர்களுக்கு செல்லும். அவர்களுடைய நோய் குணமாகும். வாருங்கள், நாம் சம்பூர்ண நிர்விகாரி ஸ்திதியை அடைவோம் மற்றும் அதை நோக்கி பயணிப்போம். ஒவ்வொரு எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஒரு நிமிடத்திற்கு 15 எண்ணங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. 8 அல்லது 10 எண்ணங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை அடையவும் இயல்பாக 8 எண்ணங்கள் மட்டுமே உருவாக வேண்டும். அசரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். சாட்சியாக இருங்கள். எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்து விடுங்கள். அப்பொழுது எண்ணங்களின் வேகம் குறைந்துவிடும், அதிகரிக்காது. இதுதான் நம்முடைய சம்பூர்ண நிர்விகாரி ஸ்திதியாகும். நம் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். இந்த ஸ்திதியை அடைந்து கொண்டே செல்வோம். முழு உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து, முழு உலகத்தின் சக்கரத்திலிருந்து விலகி மேலே சென்று கொண்டே இருப்போம். இல்லை என்றால் நம்முடைய சக்திகள் அனைத்தும் விரயமாகிக் கொண்டே செல்லும். இன்று முழு நாளும் 3 லோகத்திற்கு சென்று வரக்கூடிய அபியாசத்தை செய்வோம். இந்த தேகத்தில் அவதரித்த ஆத்மா என்ற அனுபவத்தை செய்வோம். சூட்சும லோகத்தில் பாப்தாதாவை சந்திப்போம். பாபாவிடம் திருஷ்டியை பெற்றுக்கொள்வோம். பரநாமத்திற்கு சென்று ஞான சூரியனாகிய நம்முடைய சிவபாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு
அவருடைய கிரணங்களை பெற்றுக்கொள்வோம். 1 மணி நேரத்திற்கு 1 அல்லது 2 முறை 3 லோகத்திற்கு சென்று வரக்கூடிய அபியாசத்தை செய்து கொண்டே இருப்போம்.